வணக்கம். 2026ஆம் ஆண்டு நவகிரகங்களின் சஞ்சாரத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆண்டாக கருதப்படுகிறது. மங்கள காரகனும் சுப கிரகங்களுக்கெல்லாம் முதன்மையானவருமான குரு பகவான் இந்த ஆண்டில் 2 முறை ராசி மாற்றம் கண்டு வியக்கத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்த உள்ளார். ஆண்டின் தொடக்கத்தில் மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதியன்று தனது உச்ச வீடான கடக ராசிக்குள் நுழைகிறார். ஒரு கிரகம் தனது உச்ச வீட்டில் அடையும் போது அதன் பலன்கள் பன்மடங்கு அதிகரிப்பதோடு உலக அளவில் தர்மம் தழைக்கவும் மங்கள காரியங்கள் தடையின்றி நடக்கவும் வழிவகை செய்யும். குறிப்பாக 12 ஆண்டுகளுக்குப் பிறகு குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெறுவது கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம் மற்றும் மீனம் ஆகிய ராசிகளுக்கு பொற்காலமாக அமைய உள்ளது. ஜூன் முதல் அக்டோபர் வரையிலான இந்த காலகட்டத்தில் ஹன்ஸ் ராஜயோகம் என்னும் மகாபுருஷ யோகம் நிலவுவதால் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும். அதனைத் தொடர்ந்து அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி குரு பகவான் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இவ்வாறு ஒரே ஆண்டில் குரு பகவான் 2 ராசிகளில் சஞ்சரிப்பதும் தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்தில் ஆண்டின் முற்பகுதியில் பயணம் செய்வதும் ஜோதிட ரீதியாக மிகவும் அரிதான மற்றும் வலிமையான நிகழ்வாகும். இந்த மாற்றங்கள் தனிமனித வாழ்க்கையில் மட்டுமல்லாமல் நாட்டின் பொருளாதாரம், ஆன்மீகம் மற்றும் கல்வித்துறையிலும் பெரும் திருப்புமுனைகளை உண்டாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது 12 ராசிகளுக்கென்ன என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடக ராசியில் பிறந்து நிலவை போல குளிர்ந்த மனமும் தாயை போன்ற அன்பும் கொண்ட என் இனிய தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கங்கள். கடகராசிக்காரர்களாகிய நீங்கள் மற்றவர்களின் உணர்வுகளுக்கு அதிக மதிப்பளிப்பவர்கள், கற்பனை திறன் மிக்கவர்கள் மற்றும் விடாமுயற்சிக்குச் சொந்தக்காரர்கள். இதுவரை எத்தனையோ போராட்டங்களை சந்தித்திருந்தாலும் இப்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு வசந்தகாலம் பிறக்கப் போகிறது. ஜூன் மாதம் 2026 முதல் மே மாதம் 2027 வரை நிகழப்போகும் இந்த குருபெயர்ச்சி கடகராசிக்கு மிகச்சிறந்த ஒரு காலகட்டமாக அமையப்போகிறது. ஏனென்றால் நவகிரகங்களில் முழு சுபகிரகமான குரு பகவான் உங்கள் ராசிக்குள்ளேயே வந்து அமரப்போகிறார். இதனை ஜென்மகுரு என்று சொன்னாலும் அவர் உங்கள் ராசியில் உச்சம் பெறுவது என்பது ஒரு அபூர்வமான நிகழ்வு. குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கேற்ப அவர் உங்கள் ராசியில் அமர்ந்து கொண்டு தனது தெய்வீக பார்வையால் 5, 7 மற்றும் 9 ஆகிய இடங்களை பார்க்கப் போகிறார். இது உங்கள் வாழ்வில் பல மாற்றங்களையும் மன மகிழ்ச்சியையும் வாரி வழங்கப் போகும் ஒரு பொற்காலம். குடும்ப வாழ்க்கையில் இதுவரை நிலவி வந்த இருள் விலகி ஒளி பிறக்கப் போகிறது. உங்கள் ராசியிலேயே அமர்ந்திருக்கும் குரு பகவான் உங்கள் முகத்திலும் மனதிலும் ஒரு புதிய தேஜஸை கொடுப்பார். உங்கள் பேச்சில் கனிவும் செயலில் தெளிவும் பிறக்கும். குடும்ப உறுப்பினர்களிடையே இருந்த மனக்கசப்புகள், புரிதல் இன்மையால் ஏற்பட்ட பிரிவுகள் அனைத்தும் இந்த காலத்தில் மறைந்துவிடும். நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த சுபகாரியங்கள், குறிப்பாக திருமண முயற்சிகள் கைகூடி வரும். உங்கள் வீட்டின் வாரிசாக புதிய உறுப்பினர் சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதாவது புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த குருபெயர்ச்சி மழலை செல்வத்தை தந்தருளும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடையே உங்கள் மதிப்பு உயரும். நீங்கள் சொல்வதை அனைவரும் கேட்டு நடக்கும் ஒரு கௌரவமான சூழல் உங்கள் இல்லத்தில் உருவாகும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்யும் கடகராசி அன்பர்களுக்கு இது ஒரு மாபெரும் வெற்றி காலம். குருவின் 7ஆம் பார்வை உங்கள் களத்திர ஸ்தானத்தை பார்ப்பதால் புதிய கூட்டாளிகள் உங்களுக்கு கிடைப்பார்கள். அவர்கள் மூலம் உங்கள் தொழில் அடுத்த கட்டத்திற்கு நகரும். இதுவரை முடங்கி கிடந்த முதலீடுகள் லாபத்தை தரத் தொடங்கும். சந்தையில் உங்கள் நிறுவனத்தின் பெயர் புகழடையும். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியை கொடுக்கும். குறிப்பாக உணவு தொழில், ஆடை ஆபரணங்கள் மற்றும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு பொன்னான காலம். தேங்கிப் போயிருந்த சரக்குகள் விற்று தீரும். உங்கள் கடின உழைப்பிற்கேற்ற லாபம் உங்கள் வங்கிக் கணக்கை நிரப்பும். தொழில் ரீதியான போட்டிகள் இருந்தாலும் உங்கள் புத்திசாலித்தனத்தால் அவற்றை எளிதில் முறியடித்து முன்னிலை பெறுவீர்கள். வேலை மற்றும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இத்தனை காலம் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு பெரிய வெகுமதி கிடைக்கப் போகிறது. உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கும் குரு உங்கள் தன்னம்பிக்கையில் உயர்த்துவார். அலுவலகத்தில் நிலவிய அரசியல்கள் மறைந்து உங்கள் திறமை மேலதிகாரிகளால் அங்கீகரிக்கப்படும். பதவி உயர்வுக்காக காத்திருந்தவர்களுக்கு விரும்பிய இடமாற்றத்துடன் கூடிய உயர்வு கிடைக்கும்.
வேலையில்லாத இளைஞர்களுக்கு அவர்களின் தகுதிக்கு ஏற்ற ஒரு கௌரவமான வேலை அமையும். அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு இந்த ஆண்டு சாதகமான முடிவுகள் கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு தோள் கொடுப்பார்கள். உங்கள் அலுவலகத்தில் ஒரு முக்கியமான நபராக நீங்கள் உருவெடுப்பீர்கள். இது உங்களுக்கு பெருமையையும் நிம்மதியையும் தரும். பொருளாதார ரீதியாக பார்த்தால் குருவின் பார்வை உங்கள் 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் விழுவதால் அதிர்ஷ்டக் காற்று உங்கள் பக்கம் வீசத் தொடங்கும். பணவரவு சீராக இருக்கும். இதுவரை வராது என்று கைவிட்ட கடன்கள் உங்கள் கைக்கு திரும்ப வரும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் தீர்ந்து உங்களுக்குச் சேர வேண்டிய பங்கு முறையாக வந்து சேரும். தங்கம் மற்றும் சொத்துக்கள் வாங்கும் யோகம் மிக வலுவாக உள்ளது. புதிய வீடு கட்டுவது அல்லது நிலம் வாங்குவது போன்ற கனவுகள் இந்த காலத்தில் நனவாகும். சேமிப்பு உயரும் என்பதால் உங்கள் எதிர்காலம் குறித்த பயம் விலகும். தேவையற்ற செலவுகள் குறைந்து சுப செலவுகள் அதிகமாகும். இந்த குருபெயர்ச்சி உங்களை ஒரு பொருளாதார பலம்மிக்க மனிதராக மாற்றும் என்பதில் ஐயமில்லை. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கடகராசிக்காரர்களுக்கு நீண்டகால நோய்களிலிருந்து விடுதலை கிடைக்கும். உங்கள் ராசியில் குரு உச்சம் பெறுவது உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவான மனநிலை உருவாகும். மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம் என்பதற்கேற்ப உங்கள் மனம் அமைதியடைவதால் உடல் ஆரோக்கியமும் தானாகவே மேம்படும். பழைய காயங்கள் ஆறும். நீண்ட நாள் மருத்துவ சிகிச்சை எடுத்து வந்தவர்கள் குணமடைந்து இயல்பு நிலைக்கு திரும்புவார்கள். உற்சாகமாக செயல்படுவீர்கள். சரியான உணவு முறையும் முறையான உடற்பயிற்சியும் உங்கள் ஆரோக்கியத்தை இன்னும் பலப்படுத்தும். உங்கள் முகத்தில் ஒரு புதிய பொலிவு தெரியும். குழந்தைகளை பற்றி பேசும்போது இந்த குருபெயர்ச்சி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசிர்வாதம். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான புத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் உங்கள் பிள்ளைகள் கல்வியில் மிகச்சிறந்த சாதனைகளை படைப்பார்கள். அவர்கள் உங்களை பெருமைப்படுத்தும் விதமாக நடந்து கொள்வார்கள். அவர்கள் விரும்பிய உயர்கல்வி அல்லது கலைத்துறையில் பெரிய இடத்திற்கு செல்வார்கள். பிள்ளைகளின் திருமண கனவுகள் நனவாகும். அவர்கள் மூலம் உங்களுக்கு ஒரு நிம்மதியான மற்றும் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும். அவர்கள் எடுத்தும் ஒவ்வொரு முடிவும் உங்கள் குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். பயணங்கள் உங்களுக்கு பல நன்மைகளை தரப்போகிறது. ஆன்மீக பயணங்களில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். பல புனித ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் அமையும். இது உங்கள் மனதிற்கு பெரிய அமைதியை தரும். தொழில் நிமித்தமாக நீங்கள் மேற்கொள்ளும் வெளிநாட்டு பயணங்கள் பெரும் வெற்றியை தரும். பல புதிய மனிதர்களின் நட்பு கிடைக்கும். அது உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு உதவியாக இருக்கும். நீண்ட தூர பயணங்கள் உங்கள் சிந்தனையை மாற்றும். புதிய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் செல்லும் இடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பான வரவேற்பும் மரியாதையும் கிடைக்கும். இந்த 2026-2027 குருபெயர்ச்சி கடகராசிக்கு ஒரு வரப்பிரசாதம். கஷ்டங்கள் கடந்த காலம், இனி வருவது வசந்த காலம் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். உங்கள் வாழ்வில் இழந்த சந்தோஷங்கள் அனைத்தையும் குரு பகவான் மீட்டுக் கொடுப்பார். இறை நம்பிக்கையுடனும் மனிதாபிமானத்துடனும் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு பெரும் புகழை தேடித்தரும். உங்கள் வாழ்வின் அனைத்து கனவுகளும் நனவாகி நீங்கள் மகிழ்ச்சி கடலில் திளைக்கப் போகிறீர்கள். இந்த அற்புத காலத்தை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை உன்னதமான நிலைக்கு கொண்டு செல்லுங்கள். எல்லாம் வல்ல இறைவனின் அருள் உங்களுக்கு எப்போதும் துணை இருக்கும். இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.